ஸ்ரீ வித்யா மந்திரம் கேட்டு வந்த வாலிபனுக்கு ஸ்ரீ ஏ பெரியவா வித்தை காட்டி விட்டாள். ஆணவமாக வந்த வாலிபன் பாலகனாக மனமகிழ்ச்சியுடன் சென்ற நிகழ்ச்சி. கட்டுரையாளர் ஸ்ரீமடம் பாலு 122. தட்டச்சு வரகுரான் நாராயணன். புத்தகம் காஞ்சி மகான் தரிசனம். இளம் வயது பையன் பழத்தட்டுடன் வந்து பவ்யமாக நமஸ்காரம் செய்தான் பெரியவாளுக்கு. நீங்கள்தான் என்னோட குரு என்றான். ரொம்ப பேர் அப்படி சொல்லிண்டிருக்கா. உதடு பிரியாத புன்னகையுடன் பெரியவா, நான் அப்படி இல்லை, உங்களை குருவாக வரித்து விட்டேன். எனக்கு ஸ்ரீ வித்யா ஷோடசி மந்திரம் உபதேசம் பண்ணணும். என்னை பரம சாக்தனாக ஆக்கணும். ஜான் உட்ராப்பின் தந்திர நூல்களை எல்லாம் படித்து முடிச்சிட்டேன். செர்பண்ட் பவர் எனக்கு நெட்டுருவே ஆயிடுத்து. பெரியவாள் நிதானமாக கேட்டார்கள். நீ இப்போ என்ன சாதனை பண்ணிண்டிருக்கே? லலிதா சகசிரநாம பாராயணம், சௌந்தர்ய லகரி, முக பஞ்சசதி, ஆனந்த சாகர ஸ்தவம், சியாமலா தண்டகம். இது போரும். அம்பாளை தியானம் செய் பெரியவா. பையனுக்கு எரிச்சலாக வந்தது. சாக்தத்தில் தான் இவ்வளவு ஊறியிருந்தும் பெரியவா மந்திரோபதேசம் செய்ய ஏன் மறுக்கிறார் என்பது புரியவில்லை. தன்னை போன்று தகுதி வாய்ந்த அபூர்வமான பாத்திரம் வெகு அருமையாகத்தானே கிடைக்கும். பெரியவா, எனக்கு கட்டாயமா மந்திரோபதேசம் செய்யணும். அதற்காகவே நான் பார்த்து கொண்டு இன்றைக்கு வந்திருக்கேன். உபதேசம் பெறாமல் போக மாட்டேன் என்றான் கடுமையான குரலில். பெரியவாள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். உனக்கு பசிக்கிறதா பெரியவா? இல்லே பையன். பசி எடுத்தா என்ன சாப்பிடுவேன்? சாதம், குழம்பு, கூட்டுக்கறி, அவியல், அப்பளம், ரசம், மோர். உங்கள் அம்மா நீ பிறந்த அன்றைக்கே சாதம் போட்டாளா? இல்லை, பால்தான் கொடுத்தா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தையும் பருப்பையும் வெள்ளூமுனா பிசைஞ்சு ஊட்டினா. அப்புறமா இட்லி, தோசை, சாம்பார், வெண்டைக்காய் கறி, புடலங்காய் கூட்டு. இப்படித்தானே பெரியவா? ஆமாம் பையன். ஏன் அப்படி செய்தா? பிறந்த உடனே சாதம் ஊட்டி இருக்கலாமே பெரியவா. ஜீரணம் ஆகாது, குழந்தைகளுக்கு ஒத்துக்காது, கெடுதல் பண்ணும் பையன். இடையில் யார் யாருக்கோ பிரசாதம் கொடுத்தார்கள். குறைகளை கேட்டு ஆறுதல் கூறினார்கள். ஸ்ரீமடம் அலுவல்களை உத்தரவிட்டார்கள். பின்னர் பையனை பார்த்தார்கள். மந்திரங்களுக்கு ஜீவசக்தி உண்டு. கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலையாக தேகம் முழுவதும் பரவும். அதை குழந்தைகளாலே தாங்கிக்க முடியாது. பால் குடிக்கிற அதே குழந்தை தக்க வளர்ச்சி ஏற்பட்டதும் சாதம், சாம்பார் சாப்பிடும் பெரியவா. உனக்கு இப்போது பாலப்பருவம், பால் பருவம் காத்திண்டிரு. சாதப்பருவம் வரும். அப்போது உனக்கு சாதம் ஊட்டுவதற்கு ஒருவர் வந்து சேருவார் பெரியவா. ஸ்ரீ வித்யா மந்திரம் கேட்டு வந்த வாலிபனுக்கு ஸ்ரீ ஏ பெரியவா வித்தை காட்டி விட்டாள். ஆணவமாக வந்த வாலிபன் பாலகனாக மன மகிழ்ச்சியுடன் சென்றான். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.